மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாலே என்னெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தான் இன்றைக்கி பண்ண போகுது. நம்ம வந்து இன்றைக்கி என்னெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி ரெடி பண்ணி நாளைக்கு காலையில் 4 மணிக்கெல்லாம் விளக்கேற்றணும் அப்படின்னா வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. எது ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம வீட்டில் துளசி செடி பட்டு போச்சு, அதனால் துளசி செடியும் கருந்துளசி ரெண்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டுமே நான் இதோடவே சேர்த்து வைக்க தான் போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி இந்த கருந்துளசியும் நல்ல துளசியும் வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் சில டைம் கருந்துளசி வாங்கலான்னு போவேன், கிடைக்காது, அப்புறம் வந்துடுவேன். இதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தொட்டா சுணங்கி செடி இருக்குது. துளசியோட தொட்டா சுணங்கி வச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து நல்லது. எப்பவுமே நிறைய நம்ம வீட்டில் துளசி இருக்கும், நான் எடுத்து எல்லாருக்குமே கொடுப்பேன். இந்த வாட்டி என்னன்னு தெரியல, எல்லா தொட்டிலையுமே துளசி வந்து ஒரு மாதிரி வெயில் ஜாஸ்தினாலையா அப்படின்னு தெரியல, ஒரு மாதிரி பட்டு போச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் சைடில் இதில் வந்து வெத்தலை செடியும் வச்சுருக்கேன். நம்ம வெத்தலை செடியும் சேர்த்து வச்சா நல்லது அப்படின்னாங்க, அதனால தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். செடி வச்ச உடனே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். வந்து துளசி வந்து நம்ம வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம கடைக்கு போயிட்டு இன்றைக்கி என்னெல்லாம் ரெடி பண்ண போகிறோமோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், எப்போவுமே நம்ம பூஜை சாமான் பார்த்திங்கன்னா முன்னாலே தேய்ச்சி வச்சுக்கணும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமைனா திங்கக்கிழமை இன்றைக்கி தேய்க்கலாம். நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்றவங்க இருப்பீங்க, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை சிலர் கும்பிடுவீங்க. இப்போ வெள்ளிக்கிழமை கும்பிட்றீங்க அப்படின்னா வியாழக்கிழமை வீடெல்லாம் நல்லா பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணி நம்ம பூஜை சாமான் தேய்ச்சி வச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லது. கரெக்டாக வெள்ளிக்கிழமை தேய்க்கக்கூடாது, நம்ம செவ்வாய்க்கிழமை தேய்க்கக்கூடாது. இன்றைக்கி வந்து நம்ம நாளைக்கு வருஷப்பருப்பு அப்படின்றதுனால இன்றைக்கி நான் வந்து தேய்ச்சிட்ருக்கிறேன். வீடெல்லாம் கூட முன்னாலே பெருக்கி தொடச்சி வச்சிடணும். சப்போஸ் நைட்டு சாப்பிட்டீங்க, ஹால்லையோ இல்லை டைனிங் ஹால்லையோ உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்தையும் வந்து நைட்டே தொடச்சி எடுத்து வச்சிடணும். அதுதான் வந்து நல்லது. நைட்டே நம்ம அடுப்பு மேடெல்லாம் க்ளீன் பண்ணி கோலமெல்லாம் போட்டு எடுத்து வச்சிடணும். தேவையான பொருள் எல்லாமே இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுவோம் கடைக்கு போயிட்டு. இப்போ வந்து நான் ஆகாச கிழங்கு வாங்குறேன், ஏன்னா வாசலில் கட்டுறது பழசு இருக்குது, அது வந்து சுருங்கி போயிடுச்சு, நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. போரூரில் நாட்டு மருந்து கடை கந்தசாமி வந்து மூலிகை கடை. இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த பானை எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை செஞ்சு காமிக்கிறேன். நான் நிறைய பேர்த்துக்கு வந்து அது தெரியாது, நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து குலதெய்வ விளக்குக்கு இந்த மாதிரி பானை வாங்கிட்டேன். ஏன்னா இது வந்து மண் நிறைய எண்ணெய் வந்து ஊறி போயிடுது அப்படின்றதுனால இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தட்டு மேலே வச்சுட்டு இது மேலே நம்ம அகல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம சின்ன அகல் கூட இது மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படி வச்சு நெல் விளக்கு போகிறதுக்காக நான் படி வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் சின்னதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இது பெருசாக வாங்கிட்டு வந்திருக்கேன், பூ போட்டு வெளியில் வைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது ஏன் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணி காமிக்கலாமே, நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம கையில் எவ்வளோ தான் சம்பாரிச்சாலும் பைசாவே இருக்காது, நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இது செய்யலாம். இது செய்யும் போது ஒன்று குரு ஓரை, சுக்கர ஓரை, இந்த மாதிரி குளிகை அந்த மாதிரி நேரத்தில் பண்ணுங்கள், வளர்ப்புறையில் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லது. இந்த மாதிரி ஒரு பானை வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நானும் வாங்கியிருக்கேன். இதுக்கு மூடியோடவே வாங்கணும், நம்ம மூடி போட்டு வாங்கணும். இப்போ நான் மூடியோட வாங்கியிருக்கேன். இதை கழுவிக்கலாம் நம்ம. முதல்ல இது வந்து நம்ம பீரோக்குள்ள வைக்க போறது. அதனால இதுக்கு வந்து மஞ்சள் ஃபர்ஸ்ட் தடவிக்கலாம்.
விபூதி வைக்கிறவங்க, நாமம் போடுறவங்க, பட்டை அடிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் சப்போஸ் பட்டை அடிக்கிறவங்க இருந்தால் நம்ம விபூதி வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். நாமம் போடுறதா இருந்தால் நீங்கள் நாமம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புதுசாக நம்ம உப்பு எடுத்துக்கோங்க. கல் உப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து வருஷத்தில் ஒரு முறை வந்து மாற்றிடணும். ஃபஸ்ட்டு வந்து நான் உம்மி போட்டிருக்கேன் உள்ள, அதுக்கு மேலே நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம தவிடு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம இதுக்குள்ளே சில்லற காசு போட்டுருவோம். அதுக்கு மேலே பட்டு துணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து நோட்டாக வைக்கணும், கொஞ்சம் வந்து சில்லறையாக வைக்கணும். இந்த காசு வந்து நீங்கள் எப்போ காசு வந்தாலும் இதில் வச்சு வச்சு எடுத்து செலவு பண்ணலாம். அதாவது வர்ற காசை சம்பளம் வாங்குறீங்க இல்லை வேறு ஏதாவது வேலை செஞ்சு பைசா வருது அப்படின்னா இதில் வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறமா செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு வந்து எப்பவுமே காசு வந்து வீட்டில் தங்கிட்டே இருக்கும். இந்த துணியை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வைக்கணும். இப்போ இதை மூடிடுவோம். மூடிட்டு இதை கொண்டு போய் பீரோவில் வச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வ விளக்குக்காக இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பானை வந்து நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பானை வாங்கினோம்னா அதில் வந்து நல்லா வந்து அந்த எண்ணெய் ஊறிடுது. இதுனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் இந்த பானை இந்த தடவை வாங்கியிருக்கேன். குலதெய்வ விளக்கு வந்து எப்படி ரெடி பண்ணணும், இதால் என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டு சமையலில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் வீடியோ வரும். அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி வந்து இதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சுன்றதுனால இதை நான் மாற்றுறேன். நம்ம இதில் தவிடு போட்டுக்கலாம். விளக்குமே நான் புது விளக்கு மாற்றிட்டேன். இப்படி கொஞ்சம் மூடியோடு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இது மேலே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கிற ஒரு அகுல் வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த மூடி இப்படி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்ன வடியுது இல்லைங்களா, வடிகிறது வந்து கீழே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த விளக்கு வச்சுக்கலாம். பழைய காசை நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள், நான் இதுக்குள்ளே இருந்த பைசாவை எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை மூடி போட்டுக்கலாம். தவிடுக்குள்ளே வச்சுட்டு அது மேலே நல்லா தவிடு போட்டுருங்க. இந்த தவிடுக்குள்ள தான் அந்த காசு வந்து நல்லா மறைஞ்சி இருக்கணும். இப்போ குலதெய்வ விளக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். இதை நாளைக்கு காலையில் தான் நம்ம ஏற்ற போகணும். இது அப்படியே ரெடியாக எல்லாமே நைட்டு எண்ணெய்லாம் ஊற்றி வச்சுருவோம். கருடங்கிழங்கு நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுப்போம். பழசு வந்து அப்படியே சுருங்கி வளர்ந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். நம்ம இப்போ வந்து புதுசு கட்டிடலாம். சாமி படத்துக்கெல்லாம் நம்ம பூ போட்டுக்கலாம். நம்ம குலதெய்வ விளக்குக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கோலம் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே இடம் சின்னதாக இருக்கும். இந்த கோலத்து மேலேயே நான் இந்த கோலத்தை போட்டுக்கிறேன். கோலத்துக்கு மேலே இந்த தட்டு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த படி வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக வந்து நெல் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே இந்த வெத்தலை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது மேலே மஞ்சள் வச்சுப்போம். இது காலையில் 4 மணிக்கு எழுந்து 4:30 பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விளக்கை ஏற்றிடுங்க. மூஞ்சிக்கால் கையெல்லாம் கழுவிக்கிட்டு இந்த விளக்கை ஏற்றிட்டு நம்ம வந்து பழம்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் குளிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் செய்ய போகலாம். இது பசுஞ்சாணி இருந்தால் பசுஞ்சாணி வைக்கலாம். நம்ம வந்து இங்கே இல்லைன்றதுனால மஞ்சள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த விளக்கு நம்ம கிழக்கு பார்த்து வைக்கணும். விளக்க பார்த்தீங்கன்னா தாமரைத்தண்டோட திரியுது. நீங்கள் வந்து பஞ்சு திரி போட்டுக்கலாம், இல்லை இது போட்டுக்கலாம், இல்லை வாழைத்தண்டு திரி போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம நெய் போட்டுடலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய். பாருங்க, இதில் நான் வாழைப்பழம், ஆப்பிள், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, மாம்பழம், அதுக்கப்புறம் மாதுளை, அதுக்கடுத்து திராட்சை,
அதுக்கப்புறம் பலா. மெயின் வந்து நமக்கு வாழைப்பழம், மாம்பழம், பலா முக்கணிகள் வந்து வைக்கணும். அதுக்கு மேலே நம்ம வெத்தலை பாக்கு வச்சிருவோம். நம்ம கையில் என்ன காசு இருக்கோ அந்த காசு கொஞ்சம். இதுதான் வந்து நம்ம தமிழ் வருஷ பிறப்புக்கு நம்ம செய்கிற பாரம்பரியமான ஒரு விஷயங்கள். பூஜை ரூம் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் தான் நம்ம இந்த விளக்கு வந்து ஏற்றணும். 4:30 6க்குள்ளே ஏற்றணும். அந்த டைமில் ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதே மாதிரி இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம பூஜைக்கு நாளைக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்பவுமே பூஜை பண்றோம் ஒரு விசேஷ நாள்னா நம்ம முன்னாலே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரே நாள்ல எல்லா வேலையும் பார்க்க முடியாது. அது தவிர நம்ம பூஜை சாமான்லாம் வந்து முன்னாலே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். பூஜை பண்ற அன்னைக்கு நம்ம எடுத்து தேய்க்க கூடாது. அதனால முன்னால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தமிழ் வருஷ பிறப்புக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணி நடக்குது. தமிழ் புத்தாண்டை விசேஷமா நல்லா வந்து கொண்டாடுங்க. அடுத்து வந்து நாளைக்கு நான் என்னெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.